பிரேக்கிங் பார்த்தோம்னா திருச்சுழி தொகுதியில அமைச்சர் தங்கம் தென்னரசு வெற்றி சார். விருதுநகர்ல அதே விருதுநகர் தான். இல்ல அவரு சொல்ல போனா காலையில இருந்து ரொம்ப பின்னடைவு சந்திச்சாரு. அவரு முன்னாள் இப்போ நிதியமைச்சரா இருந்தவர். இன்னொரு பெரிய பிரேக்கிங், வானதி சீனிவாசன் வந்து தோல்வி கோவை வடக்குல. ஏற்கனவே வானதி சீனிவாசன் தெற்குல நின்று தொகுதியை மாத்தினாங்க. அந்த வடக்கு தொகுதியை வந்து ஆக்சுவலா பார்த்தா அண்ணாமலை தான் நான் நிக்க போறேன்னு சொல்லி பிரச்சனை. அதை வந்து நான் தான் நிப்பேன்னு சொல்லி பண்ணாங்க. உடம்பு முடியாம படுத்திருந்தாங்க. அவருக்காக பிரச்சாரம் போனாரு. இவர் போய் பைக்ல ஏறி போனதெல்லாம் பார்த்தோம். சோ அது வந்து ஒரு முக்கியமானது. ஆமா, அந்த மாதிரி அமைச்சர் டிஆர்பி ராஜா மன்னார்குடி ஸ்ட்ராங் ஹோல்டா வச்சிருந்தாரு. டிஆர்பி ராஜா இல்ல மன்னார்குடியில வந்து அமமுக லீட் எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அவங்கதான் வெற்றி. மன்னார்குடியை பொறுத்தவரை வந்து தினகரனுடைய சொந்த ஊரு. அதை தாண்டி அந்த பகுதியில வந்து தினகரனுடைய அந்த சமூகம் வாக்குகள் ரொம்ப செல்வாக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இவரும் அதே சமூகத்தை இருந்தாலும் இவர் அந்த சமூக வாக்குகள் இருந்தா கூட இவரை பெருசா எடுக்க மாட்டாங்க. அந்த மன்னார்குடி வகைரா, சசிகலாவோட செல்வாக்கு, அந்த குடும்பம் அது இருந்தது இல்ல சார். அவங்களோட டார்கெட்டே வந்து சசிகலா டார்கெட் எடப்பாடி தான். எப்படி திமுக மாறுச்சு? இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் இவர் வேணா மன்னார்குடியில இருக்கலாம். ஆனா திருவாரூர் மாவட்ட செயலாளருக்கு கூட இல்லாத ஒரு பவர்ங்கிறது அவருக்கு தான் இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் பூண்டி கலைவாணன் டிஆர்பி அப்படிங்கிறது திருவாரூர்ல நடக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல். அதுல பூண்டி கலைவாணனுக்கான அதிகாரத்தை எதுவுமே தராம முற்றுமுழுதாக இவரே எடுத்துக்கிறாருங்கிற விமர்சனமும் இருந்துச்சு. அது வந்து உட்கட்சியிலேயே அவருக்கு கொஞ்சம் அந்த தோல்விக்கு காரணம்